அமைதியான காலை நேரம். ஒரு அழகான தோட்டத்துல ஒரு குட்டி பூனைக்குட்டி விளையாடிக் கொண்டிருக்கிறது. குட்டி பூனை ரொம்பவும் குறும்புக்கார பிள்ளைங்க. துள்ளி துள்ளி விளையாடும். அந்த தோட்டத்துல வண்ண வண்ண பூக்கள் இருக்கும். அந்த பூக்கள் மேல பட்டாம்பூச்சிகள் பறக்கும் பாருங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். நம்ம குட்டி பூனையும் அந்த பட்டாம்பூச்சிகளை பார்த்து சந்தோஷப்படும். ஒரு நாள் நம்ம குட்டி பூனை வானத்தை அண்ணாந்து பார்த்தது. அங்க நெறைய பறவைகள் ஜாலியா பறந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. கிளைக்கு கிளை தாவி தாவி ரொம்ப சந்தோஷமா பாடிக்கிட்டு பறந்துச்சுங்க. அதை பார்த்ததும் நம்ம பூனைக்குட்டிக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அடடா, நாமளும் இப்படி பறக்க கூடாதான்னு அது மனசுக்குள்ள நினைச்சு பார்த்தது. பறக்கணும்னு ஆசைப்பட்ட நம்ம குட்டி பூனை என்ன பண்ணுச்சு தெரியுமா? தோட்டத்துல இருந்த ஒரு பெரிய சுவரின் மேல ஏறிக்கிச்சு. அப்புறம் தன்னால பறக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே குதிச்சு பார்த்துச்சு. ஆனா என்ன ஆச்சு? நம்ம குட்டி பூனை தொப்புன்னு கீழ விழுந்துடுச்சு. அதுக்கு சின்னதா வலிச்சிருக்கும் போல. சரி, இப்படி பறக்க முடியலையேன்னு யோசிச்ச நம்ம பூனைக்குட்டிக்கு இன்னொரு ஐடியா வந்துச்சு. தன்னோட அழகான வால வேக வேகமா ஆட்டினா அது பறக்கறதுக்கு உதவும்னு நினைச்சுக்கிச்சு. அதனால தன்னோட சின்ன வால படபடன்னு ஆட்டி பார்த்துச்சு. என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அது அப்பவும் பறக்கவே இல்லீங்க. அதோட வால் ரொம்ப சின்னதா இருந்துச்சுல்ல. அப்புறம் நம்ம குட்டி பூனை தோட்டத்துல காயப் போட்டிருந்த ஒரு பெரிய துணிய பாத்துச்சு. இது ஒரு பெரிய இறக்கை மாதிரி இருக்கே. இத நம்ம முதுகுல கட்டிக்கிட்டா கண்டிப்பா பறக்கலாம்னு அது நினைச்சுக்கிச்சு. உடனே அந்த துணிய இழுத்து தன்னோட முதுகுல கட்டிக்கிட்டு வேக வேகமா ஓடி பாத்துச்சு. ஆனா அது ஓடுனது மட்டும்தான் மிச்சம். அந்த துணி காத்துல படபடன்னு அடிச்சதே தவிர நம்ம பூனைக்குட்டியால ஒரு அங்குலம் கூட பறக்க முடியல. பறக்க முடியலையேன்னு நம்ம குட்டி பூனை ரொம்பவும் சோகமா ஒரு இடத்துல உட்கார்ந்துடுச்சு. அப்போ ஒரு அழகான பட்டாம்பூச்சி மெதுவா வந்து அது பக்கத்துல உட்கார்ந்தது. அந்த பட்டாம்பூச்சியோட அழகான ரெக்கைகளை பார்த்ததும் நம்ம பூனைக்குட்டிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. பறக்கிறதுக்கு ரெக்கை வேணும்னு. ஆனா தனக்கு அந்த மாதிரி ரெக்கை இல்லையேன்னு அது கொஞ்சம் வருத்தப்பட்டுச்சு. ஆனாலும் கொஞ்ச நேரத்துல அது தன்னோட சின்ன கால்களை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. நம்மால ஓடவும் குதிக்கவும் முடியுமே! இதுவும் ஒரு சந்தோஷம் தானே! ன்னு அது நெனச்சுக்கிட்டு மறுபடியும் துள்ளி துள்ளி விளையாட ஆரம்பிச்சுது. அப்புறம் நம்ம குட்டி பூனை தரையிலேயே ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சுது. அது விளையாடும்போது தன்னோட மனசுக்குள்ள தான் பறக்கிற மாதிரியெல்லாம் கற்பனை பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. சில நேரம் அது உயரமா தாண்டும்போது ஒரு நொடி பறக்கிற மாதிரி கூட அதுக்குத் தோணும். நம்ம பூனைக்குட்டிக்கு இப்ப புரிஞ்சுது. எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும்னு. பறக்க முடியாட்டியும் தன்னால ஓடவும், குதிக்கவும், விளையாடவும் முடியுதேன்னு அது சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் களைச்சுப் போய் தன்னோட சின்ன வீட்டுல போய் நிம்மதியா தூங்கிப் போச்சு. நீங்களும் சந்தோஷமா விளையாடுங்க குட்டீஸ். பாய் பாய்.